السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகையை தொடர்ந்தும் நபி வழியில் நமது தொழுகை என்கின்ற தலைப்பில் தொழுகையினுடைய முக்கியமான அம்சங்களை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ருக்கு, அதே மாதிரி அச்சிதால், அதே மாதிரி சுஜூத், இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டிய முக்கியமான வழிகாட்டல்களில் பிரதானமானது, நாம் ருக்கு செய்கின்ற பொழுது எங்களுடைய இரண்டு கைகளையும் தோள் புயத்துக்கு நேராக அல்லது எங்களுடைய காது சோனைக்கு நேராக நாங்கள் உயர்த்தித்தான் ருக்குவுக்கு போவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. எனவே நாம் ஜமாத்தாக தொழுதாலும் சரி, தனிமையில் தொழுதாலும் சரி, நாம் ருக்கு செய்ய நாடுகின்ற பொழுது இரண்டு கைகளையும் உயர்த்தித்தான் தக்பீரை மொழிந்து நாங்கள் ருக்குவுக்கு போக வேண்டும். ருக்குவுக்கு போகின்ற ஒரு மஅமூமை பொறுத்தவரைக்கும் அல்லது இமாமை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய இரண்டு கைகளாலும் அவர்களுடைய முட்டுக்காலை அவர்கள் பொத்தி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா. எனவே எங்களோட ரெண்டு கையாலையும் ரெண்டு கையும் கிபிலாவை நோக்கி இருக்க, அதை நாங்கள் அங்கும் இங்கும் அசைக்காமல் ரெண்டு கையையும் கிபிலாவை நோக்கி எங்களோட முட்டுக்காலை பொத்தி பிடிக்க வேண்டும். சிலர் முட்டுக்காலுக்கு கீழே பிடிக்கிறத பார்க்கிறோம், சிலர் தங்களுடைய தொடைகளை பிடிப்பதை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம இறுதியில ஒரு முழுசாக தொழுகையினுடைய அமைப்பை செஞ்சு பார்ப்போம். எனவே கணியத்துக்குரிய சகோதரிகளை, முட்டுக்காலுக்கு கீழே நாங்க கைகளை பொத்துவதும் தவறு, முட்டுக்காலுக்கு மேல் எங்களுடைய தொடைகளில் கைகளை ஊன்றுவதும் தவறு. எனவே முட்டுக்காலோடு முட்டுக்காலை மாத்திரம் நாங்கள் பொத்தி பிடிப்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா. அதுல மூன்றாவது பகுதி, ருக்குவுக்கு போகின்ற ஒருவர் முட்டுக்காலை பொத்தி நிற்பதோடு அவருடைய முள்ளந்தண்டு வளையக்கூடாது, அவருடைய முள்ளந்தண்டு நேராக இருக்கணும். சில நோயாளிகளை தவிர சிலருக்கு முள்ளந்தண்டை நேராக வைக்க இயலாது, இடுப்பு வசைக்க இயலாது, முடியாதவர்களை தவிர முடியுமான எல்லோரும் அவர்களுடைய முள்ளந்தண்டை நேராக நிமித்தி வைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே நேரம் ருக்குவில் இருக்கின்ற எங்களுடைய தலை எங்களோட காலை பார்த்த மாதிரியும் இருக்கக்கூடாது, மேலே பார்த்த மாதிரியும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் மத்தியமமாக சுஜூது செய்கின்ற இடத்தை நாங்கள் பார்க்கிற மாதிரி ருக்குவில் எங்களுடைய தலை இருக்க வேண்டும். ருக்குவில் கையை வைத்திருக்கிற நாங்கள் எங்களுடைய இந்த கையினுடைய இந்த முட்டங்கை எங்களோட உடம்போடு ஒட்டினதாக இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை ருக்குவில் இருக்கின்ற பொழுது கையை முட்டுக்காலை பிடித்துக் கொண்டு தன்னுடைய இந்த முட்டங்கையை உடம்போடு சேர்க்காமல் சற்று அகற்றி வைத்திருப்பார்கள் என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கும். எனவே இதை நாங்க ஜமாத்தோடு தொழும்போது கவனமா இருக்கணும். பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகுமாக இருந்தால் எங்கட வசதிக்கு ஏற்ற மாதிரி கையை வச்சுக்கணும். நாங்க தனிமையில் தொழுகின்ற பொழுது அல்லது சுன்னத்தான தொழுகையில் தொழுகின்ற பொழுது, ருக்கு செய்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய கையை சற்று அகற்றி வைப்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. எனவே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ருக்குவில் தன்னுடைய முட்டங்கையை உடம்போடு சேர்த்து வைக்க மாட்டார்கள் என்கின்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கணும். எனவே அதில் நாங்கள் இதுதான் ருக்குவுடைய அமைப்பு. நாங்கள் கிபிலாவை நோக்கி நிற்கிறோம், கையை பொத்தி முட்டுக்காலை பிடித்திருக்கிறோம், சற்று கையை அகட்டி வைத்திருக்கிறோம், முள்ளந்தண்டை நேராக வைத்திருக்கின்றோம், தலையையும் நாங்கள் மத்தியமமாக வைத்துக் கொள்ள வேண்டும், மேல் உயர்த்தவும் கூடாது, மொத்தமாக தொங்க போடவும் கூடாது. எனவே அதில் நாங்கள் சுபஹான ரப்பியல் அலீம் என்கின்ற துவாவை ஓத வேண்டும். அதல்லாது இன்னும் பல துவாக்கள் இருக்கிறது. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், இன்னும் பல சஹீஹான துவாக்கள் இருக்கிறது. அதில் எதை ஒரு மஅமூம் ஓதினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் சுபஹான ரப்பியல் அலீம்ல உண்டு ஓதுறார், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று இரண்டாவது துவா ஓதுறார், மூன்றாவது துவா ஓதுறார். ஒரே ருக்குவில் எல்லா துவாவை மிக்ஸ் பண்ணியும் அவர் ஓதலாம், அல்லது ஒரு துவாவை மட்டுமே அவர் ஓதுவது அவருக்கு போதுமானதுங்கிற செய்தியை ருக்குவுடைய விஷயத்துல கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது அழ்ச்சிதால், ருக்குவில் இருந்து சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்கின்ற அந்த இடத்துக்கு நாங்கள் வருவது. அதிலும் நாங்கள் ருக்குவில் இருந்து எழும்புகின்ற பொழுது எங்களுடைய ரெண்டு கைகளையும் தோள் புயத்துக்கு நேராக அல்லது காதுக்கு நேராக கிபிலாவை நோக்கி உயர்த்தி சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி விட வேண்டும். அதில் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்கின்ற துவா வந்திருக்கிறது.
அதே நேரம் ரப்பனா லக்கல் ஹம்த் என்கின்ற துவா வந்திருக்கிறது. ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்கின்ற துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி ஓதிய நேரத்தில் இந்த துவாவை அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்வதற்கு மலாயிக்காமார்கள் போட்டி போட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சஹீஹான துஆக்களை நாங்கள் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு பின்னால் ஓதலாம். எனவே சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா சொல்கின்ற ஒரு மஅமூம் அல்லது இமாம் கைகளை உயர்த்தி அவர் இஅ்திதாலில் நின்று கொஞ்சம் நிலையில் நின்று அந்த துஆவை ஓதிட்டு தான் அவர் சுஜூதுக்கு போக வேண்டும். இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, முக்கியமான ஒரு பாடம் சுஜூத். சுஜூதுக்கு நாங்கள் போகின்ற பொழுது எங்கட கைகளை நாங்கள் முற்படுத்துவதா அல்லது எங்கட முட்டுக்காலை நாங்கள் முற்படுத்துவதா, எதை முதலாவது நிலத்தில் நாங்கள் வைக்க வேண்டும்? இதில் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் பாரிய கருத்து வேறுபாடு அறிஞர்களுக்கு மத்தியில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் இதை சுருக்கமாக சொல்லுவது இந்த நேரத்தில் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். எது நபிகளாருடைய சுன்னாவுக்கு நெருக்கமான கருத்து? இதுல ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்று, சுஜூதுக்கு போகின்ற ஒருவர் தன்னுடைய ரெண்டு கைகளையும் தான் முதலாவது நிலத்தில் வைக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சுஜூதுக்கு போகின்ற ஒருவர் முதலாவது தன்னுடைய ரெண்டு முட்டுக்காலையும் தான் நிலத்தில் குத்தி அதற்கு பிறகுதான் கையை வைக்க வேண்டும் என்று இன்னும் சில அறிஞர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். இதில் பிரதானமான கருத்து வேறுபாட்டுக்கு ரெண்டு ஹதீஸ் ஆதாரம். ஒரு ஹதீஸ் சுனன் நசாயி, அபூ தாவூத், அதே மாதிரி திர்மிதி என்கின்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி. ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரை நான் பார்த்தேன். இதா சஜத, ரசூலுல்லாஹ் சுஜூது செய்தால், வலா ருக்பதைஹி கபல யதை, தன்னுடைய ரெண்டு கைகளுக்கு முன்னால் தன்னுடைய ரெண்டு முட்டுக்காலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலத்தில் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வார செய்தி. இது வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கைக்கு முதல் ரசூலுல்லாஹ் கால குத்துனாங்க என்று வார செய்தி. இரண்டாவது செய்தி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதுவும் நசாயி, அபூ தாவூத், அஹ்மத் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா சஜத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சுஜூது செய்தால், ஃபலா யபுருக் கமா யபுருக்குல் பகைர், அவர் ஒட்டகம் அமர்வதை போல அமர வேண்டாம். வல் யலா யதைஹி கப்ல ருக்பதைஹி, அவருடைய முட்டங்காலுக்கு முன்னால் அவருடைய ரெண்டு கைகளையும் நிலத்தில் வைக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ரெண்டு செய்தியும் நேருக்கு ஒன்று கொண்டு முரண், ரெண்டும் நேருக்கு ஒன்று கொண்டு முரண்படுது. முதலாவது செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைக்கு முன்னால் காலை குத்தினார்கள் என்று வந்திருக்கு, வாயில் இப்னு ஹுஜருடைய செய்தி. அபூ ஹுரைராவுடைய செய்தியில ஒட்டகம் அமர்வதை போல நீங்கள் சுஜூதில் அமர வேண்டாம், உங்களுடைய முட்டங்காலுக்கு முன்னால் கையை குத்துங்கள் என்கின்ற செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரெண்டு செய்தியும் பலயீனம். முதலாவது இந்த பலயீனத்தில் ஆக பலயீனமான செய்தி முன்னுக்கு நம்ம பார்த்த வாயில் இப்னு ஹுஜருடைய செய்தி. ரசூலுல்லாஹ் கைக்கு முன்னால் கால குத்துனாங்க என்று வார செய்தியில வரக்கூடிய ஷரீக் என்கின்ற அறிவிப்பாளர் பலயீனமானவர். அதிகமான ஹதீஸ்களை வல்லுநர்கள் அவரை பலயீனப்படுத்துகிறார்கள். அந்த செய்தி பலயீனம். ஒட்டகம் அமர்வதை போல நீங்கள் அமர வேண்டாம், முட்டங்காலுக்கு முன்னால் உங்களோட கையை குத்தித்தான் நீங்க சுஜூதுக்கு போங்க என்ற செய்தியிலும் பலயீனம் இருக்கிறது. சில அறிஞர்கள் இதை சஹீஹ் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தி, அதாவது ஒட்டகம் அமர்வதை போல அமர வேண்டாம் என்கின்ற செய்தியை நாங்கள் ஆதாரம் என்று எடுத்துக்கொண்டாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுல பலயீனம் இருப்பதாக அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இன்னும் சில அறிஞர்கள் அதை நாம் பலமான ஆதாரமாக கொள்ளலாம் என்றும் இதில் பல கருத்து வேறுபாடு இருக்கு. இதுல இந்த ஒட்டகம் அமர்வதை போல அமர வேண்டாம் என்கின்ற வாசகத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணத்துல தான் அறிஞர்களுக்கு இடையில் பாரிய கருத்து வேறுபாடு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒட்டகம் எப்படி அமருது? ஒட்டகம் தன்னுடைய ரெண்டு காலையும் குத்தித்தான் அமர்கிறது, எனவே நாங்கள் கால குத்தித்தான் அமர வேண்டும் என்று இந்த ஹதீஸை வச்சு சில அறிஞர்கள் விளக்கம் கொடுத்தார். இன்னும் சில அறிஞர்கள் இல்லை, ஒட்டகத்தினுடைய பின்கால் ரெண்டும் அதனுடைய கைகள், முன்னங்கால் தான் கால், எனவே ஒட்டகம் கையை குத்தித்தான் போகிறது என்று அதற்கு இன்னும் சில அறிஞர்கள் விளக்கம் கொடுத்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இதுல நாங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உதாரணத்தையும் சும்மா சொல்ல மாட்டான். நீங்கள் ஒட்டகம் அமர்வதை போல அமராதீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நீங்க யூடியூப்ல போய் ஒரு ஒட்டகம் எப்படி அமருதுன்னு அடிச்சு பாருங்க, பல வீடியோ வரும். ஒட்டகம் கீழே குந்துற அமைப்பு,
அது தன்னுடைய ரெண்டு முன்னங்காலையும் தான் முதலாவது மடிச்சு நிலத்துல குத்தும். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடுவது முதல் அது எதை நிலத்துல குத்துதுங்கிறது. அதனுடைய முட்டுக்கால் ரெண்டையும் தான் ஒட்டகம் நிலத்துல குத்தி திரும்ப பின்னுக்கு இருக்கிற ரெண்டு காலை மடிச்சு அமரும். இதான் ஒட்டகம் அமர்ற அமைப்பு. அப்ப அந்த ஹதீஸ்ல நமக்கு தெளிவா விளங்குறது, ஒட்டகம் தன்னுடைய ரெண்டு முட்டுக்காலையும் தான் நிலத்துல குத்தி முதலாவது அமரும். எனவே நீங்கள் அப்படி அமர வேண்டாம், உங்களோட முட்டுக்காலை நிலத்துல குத்தாதீங்கிறது அந்த ஹதீஸ்ல துவார நேரடியான அர்த்தம். எனவே இதுல ஒட்டகத்துல முன்னுக்கு இருக்கிற காலா பின்னுக்கு இருக்கிற கையாண்டு பிரிச்சு பார்க்க வேண்டிய எந்த அவசியம் இல்ல. ஒட்டகத்துக்கு 4 கால் தான். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், பூமியில நாங்க படைச்சிக்கிற படைப்பு 2 கால்ல நடக்கும் அல்லது 4 காலில் நடக்கக்கூடியதுன்னு அல்லாஹ் 4ஐயும் கால் என்றுதான் குர்ஆன்ல சொல்றான். கால் இல்லாம ஊறக்கூடியவைகளையும் நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லு. எனவே ஒட்டகத்துக்கு முன்னுக்கு கால் பின்னுக்கு கை என்று பிரிக்க வேண்டிய எந்த வேறுபாடும் இல்லை. அது முன்னங்கால் காலண்டோ பின்னங்கால் கையன்னு நீங்க எதை வச்சாலும் முதல் ஒட்டகம் எதை குத்துது, அது முன்னங்கால மடிச்சு அந்த முட்டுக்காலத்தை நிலத்துல குத்தி ஊன்றி உட்காரும். எனவே அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய முட்டங்காலை நிலத்தில் முதலாவது குத்த வேண்டாம். அவருடைய 2 கையையும் அவர் நிலத்தில் வைக்கட்டும். கபல ருகுபத்தைஹி, அவருடைய 2 முட்டுக்காலுக்கு முன்னால் அன்று பின்னாடி வரக்கூடிய துண்டு அதை இன்னும் தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸ்ல கருத்து வேறுபாடுக்கு சில அறிஞர்கள் 2 ஹதீஸுமே பலகீனம் என்று சொல்றாங்க. இந்த கருத்து வேறுபாடை தாண்டி மிக மிக ஆதாரமான ஒரு செய்தி புகாரில வருது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி. இது சஹாபியினுடைய செயலாக இருந்தாலும் அவர் பின்னாடி சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து அறிஞர்கள் இதுதான் சுன்னாவுக்கு மிக நெருக்கமான கருத்து என்று ஒரு கருத்தை சொன்னார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கான யல்லாஹு யதைஹி கப்ல ருக்பத்தை, அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு கூடவே இருந்து தொழுத ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை அவதானித்து நபிகளார் எப்படி தொழுகிறார் என்கிற தொழுகையினுடைய அமைப்பை அறிவித்த ஒரு சஹாபி. அவர் தொழுகின்ற பொழுது தன்னுடைய 2 முட்டுக்காலுக்கு முன்னால் தன்னுடைய 2 கைகளையும் ஊன்றித்தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது உமர் அலியினுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர், அவர் சுஜூது செய்யும் போது தன்னுடைய 2 முட்டுக்காலையும் நிலத்தில் வைப்பதற்கு முன்னால் கைகளை ஊன்றி தான் அவர் சுஜூது செய்தார் என்கின்ற செய்தி புகாரில பதிவு செய்யப்படும். செய்துவிட்டு அவர் என்ன சொன்னார், வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலு ذلك, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை மேலதிகமாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேர்த்து அறிவிச்சாங்க. அப்ப அவர் செய்தது நபிகளார் செய்த செயல். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய கைகளை ஊன்றித்தான் சுஜூதுக்கு போனார்கள் என்கின்ற செயலை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து காட்டிவிட்டு இப்படித்தான் ரசூலுல்லாஹ் செய்ய நான் கண்டேன், இப்படித்தான் ரசூலுல்லாஹ் செய்தார்கள் என்கிற செய்தியையும் அவர் சேர்த்து அறிவித்திருக்கிறார். இந்த செய்தி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை புகாரில பதிவு செய்யப்படுகிறது. எனவே இந்த 2 கருத்து வேறுபாட்டில் சுஜூதுக்கு போகின்ற பொழுது காலை குத்த வேண்டுமா கையை குத்த வேண்டுமா என்கின்ற இந்த கருத்து வேறுபாட்டில் மிக பலமான கருத்து, நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து, நாங்கள் சுஜூது செய்கின்ற பொழுது எங்களுடைய கைகளை முற்படுத்தி நாங்கள் நிலத்தில் ஊன்றினதுக்கு பிறகுதான் காலை கொண்டு போய் நிலத்தில் நாங்கள் வைக்க வேண்டும். இதுதான் சுன்னாவுக்கு நெருக்கமான செய்தியாக இருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே சுஜூதுக்கு போகின்ற ஒருவர் 7 உறுப்புகளின் மீது சுஜூது செய்ய வேண்டும். அவருடைய 2 கைகள், அதே மாதிரி அவருடைய 2 முட்டுக்கால்கள், அதே மாதிரி அவருடைய 2 காலுடைய விரல்கள். நாங்க சுஜூது செய்கின்ற பொழுது எங்க 2 காலுடைய விரல்களும் கிபிலாவை நோக்கி மடித்திருக்கணும். சிலர் இப்படி மடிச்சுக்கிறது நாங்க பாக்குறோம். கிபிலாக்கு பின்புறமா விரல் இருக்கு. அந்த காலை எப்படி நட்டி வைக்க வேண்டும் என்றால் அவருடைய 2 காலினுடைய விரல்களும் சுஜூதில் இருக்கின்ற பொழுது கிபிலாவை நோக்கி மடிக்கப்படும். இப்படி மடிச்சுதான் நாங்க சுஜூது செய்யணும். இது நிறைய பேர் நாங்க கவனம் செலுத்துறோம். சும்மா போன போக்குல சுஜூது செய்கிறோம், கால்களை மடித்து அவைகள் கிபிலாவை நோக்கி இருப்பது நபிகளாருடைய சுன்னா. அந்த காலை நாங்க ஒட்டி வைக்கணுமா அல்லது விரித்தி வைக்கணுமா என்றால் ஒட்டி வைக்கணும் என்று வார செய்தியில வரக்கூடிய ஒரு செய்தி பலகீனமானது. அதாவது ராசன் அகிபை, ரசூலுல்லாஹ் சுஜூதில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய 2 காலையும் ஒட்டி வைச்சார்கள் என்று வார செய்தி பலகீனம். அந்த துண்டு பலகீனம். எனவே அது பலகீனமாக போனால் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கால்களை விரித்தி நட்டி வைத்தார்கள் என்பதுதான் ஆதாரமாக இருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். சுஜூது செய்கின்ற ஒருவர் 2 கைகள், 2 முட்டங்கால்கள், பின்னங்கால் 2னுடைய விரல்கள், அதே மாதிரி இது மொத்தம் 6, 7வது தன்னுடைய நெத்தியும் மூக்கும் நிலத்தில் படணும். 7
இந்த 7 உறுப்புகளின் மீதும் சுஜூது செய்ய நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சிலர் நெத்திய குத்துறாங்க, மூக்கு படுதில்லை. ரசூலுல்லாஹ் ரெண்டையுமே உண்டா தொட்டு காட்டுறாங்க. இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு உறுப்பு. சுஜூது செய்கின்ற பொழுது எங்களுடைய நெத்தியும் நிலத்தில் பட வேண்டும், மூக்கும் நிலத்தில் பட வேண்டும். எனவே அதில் நாங்கள் சுபஹான ரப்பியல் ஆலா அல்லது சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ் எந்த சஹீஹான துஆவை ருக்குவுல நாங்க சுஜூதுல நாங்க பிரார்த்திக்கலாம். ருக்குவை பொறுத்த வரைக்கும் ருக்குவில் நாங்கள் தஸ்பீஹை தவிர வேறு எந்த பிரார்த்தனையும் செய்யலாம். ருக்குவுல நீங்க துஆ கேட்கலாம், ருக்குவுல தஸ்பீஹ் தான் செய்யலாம். சுபஹான ரப்பியல் அலீம் என்கின்ற துஆவை தான் ஓதலாம், அல்லது சஹீஹாக வந்த துஆக்களை தான் ஓதலாம். அங்க நீங்க பிரார்த்தனை செய்ய முடியாது. ஆனா சுஜூதை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் ஓத வேண்டிய அதக்காரங்களை ஓதி முடித்ததன் பின்னால் முடிந்த அளவுக்கு துஆ செய்யும். எனவே சுஜூதுல எங்களுக்கு அனுமதி, நாங்க சுபஹான ரப்பியல் ஆலாவை ஓதி முடிச்சிட்டு வேண்டிய அளவுக்கு நாங்க பிரார்த்தனை செய்யலாம். அது என்ன மொழியிலையும் நீங்க கேட்கலாம், தமிழ்லையும் பிரார்த்தனை செய்யலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சுஜூதுக்கு போகின்ற ஒருவர் இந்த நிலைகளை கடைபிடிக்க வேண்டும். அவருடைய கைகளை அவர் விரித்தி வைப்பதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார். எங்கட இந்த கை விரல்கள் கிபிலாவை நோக்கி இருக்கணும். விரல்களை இப்படி நாங்க விரிப்பதல்ல, விரல்கள் கிபிலாவை நோக்கி இருக்கணும். எங்கட முட்டங்கைகளை நாங்கள் அகட்டி வைக்கணும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய அக்கிலின் வெண்மை தெரிகின்ற அளவுக்கு சுஜூது செய்வார்கள் பார்க்க. அப்ப இப்படி ஒட்டி வச்சால் அக்களுடைய வெண்மை தெரிஞ்சிருக்காது. ரசூலுல்லாஹ் தன் கையை இப்படி விரிச்சு சுஜூதுல வச்சதனாலதான் அல்லாஹுடைய தூதருடைய அக்கிலின் வெண்மை தெரிந்தது என்பதை ஹதீஸிலே பார்க்கும். அப்ப இப்படி ஒருவர் சுஜூது செய்வதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த சுன்னத். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைகளை நாம் கடைபிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய முறையை நம்ம இறுதியா ஒரு வகுப்புல தனியே ஒரு தரம் தொழுது பார்த்தால் அது நமக்கு தெளிவா விளங்கிடும். ஒவ்வொரு தரம் செஞ்சு காட்டுறதை விட மொத்தமாக செய்திகளையும் சட்டங்களையும் பார்த்து விட்டு இறுதியாக ஒரு தரம் நாங்க தொழுது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எனவே கேட்ட செய்திகளை எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்துவதற்கு எல்லாம் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கு துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.